இன்று நாம் காண இருப்பது வேலூர் மாவட்டம் புதுவசூர் ஸ்ரீ தீர்த்தகிரி சுப்பிரமணியர் திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். கோயில் இடம் மற்றும் சூழல். மாவட்டம் வேலூர், கிராமம் புதுவசூர், மலை பெயர் தீர்த்தகிரி, தீர்த்தம் தரும் மலை. சூழல் பசுமை காடுகள், சிறு நீர்வீழ்ச்சிகள், மலை உச்சியில் அமைந்த புனித தலம். புதுவசூர் கிராமம் வேலூர் வேலுப்பநாயகல் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் கொடைக்கானல் மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. சுருள் 2. புனித வரலாறு. ஆதி சித்தர் மகாத்மா. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த மலைப்பாதையில் சித்தர் முன்யராஜ் தீவிர தவம் மேற்கொண்டாள். அவர் தியானம் செய்தபோது மலை உச்சியில் தீர்த்த நீர் பாய்ந்து வருகிறது. இங்கு தலம் அமைத்து நீர் மூலம் நோய் தீர்க்க என சிவபெருமான் அருள் காட்டினார். முருகப்பெருமானின் தோற்றம். சித்தர் முன்யராஜ் கனவில் பாலசுப்பிரமணியர் சிறு சிலை வடிவில் தோன்றி புனித நீரில் குளித்து வழிபடச் சொன்னார். கோயில் நிறுவல். அந்த பாறையில் தோன்றிய சிறு சிலையை முதலில் ஒரு தாழ்ந்த மண்டபம் கட்டி வழிபாடு நடத்தினர். 100 வருடங்களுக்கு முன்பு கரகருப்பு கிரானைட் லிங்கம் வடிவில் பாலசுப்பிரமணியர் சன்னதி நிறுவப்பட்டது. முக்கிய சன்னதி கரகருப்பு கிரானைட் பாலசுப்பிரமணியர் லிங்கம். பின்புற சன்னதிகள் விநாயகர், அன்னபூதியம்மன். தீர்த்த நீர் ஊற்றுகள் சித்த தீர்த்தம், கற்பூர தீர்த்தம், சக்தி தீர்த்தம் ஆகியவை. மலை உச்சியில் 3 நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. வாசல் தோரணம் செங்கல் சிற்ப ஓவியங்கள் கொண்ட மறுவாசல். கோயில் முன் கோபுரமில்லா, ஆனால் தெளிவு மிக்க 4முக பரப்பில் அமைந்துள்ளது. கோயில் சுற்றுமுற்றிலும் சாந்தி உண்டாக்கும் ரசமான பசுமை மரங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய திருவிழாக்கள். மாதச் சஷ்டி. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்று 108 தீர்த்த அபிஷேகம் மற்றும் மாலை ஆராதனை நடைபெறும். கார்த்திகை தீபத் திருவிழா. மலை உச்சியில் 1008 தீபம் ஏற்றுதல், பக்தி பஜனை, பல்லக்கு ஊர்வலம் நடைபெறும். தை தேரோட்டம். தேரோத்சவம் பாலசுப்பிரமணியரை சிறு தேரில் ஊர்வலம். பங்குனி உத்திரம். வள்ளி தேவசேனா திருமண உற்சவம், குங்கும பவனி, சிறுவர் உடை அலங்காரம். பத்மாசனம் 6. ஆன்மீக முக்கியத்துவம். தீர்த்த நீரில் குளித்தால் உடல் மனம் சுத்தம், நோய்கள் அகலும் என்பது ஐதீகம். பாலசுப்பிரமணியரை மனதார வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம், புத்தி வளர்ச்சி, குடும்ப நலம் பெறுவார்கள். மலைப்பாதை செல்லும் பக்தர்கள் மன ஞான வளர்ச்சி பெறுவதாக நம்புகிறார்கள். தீர்த்தகிரியை ஏறி தீர்த்த நீரில் குளித்து பாலசுப்பிரமணியரை வணங்கினால் பிள்ளை பாக்கியம், கல்வி வெற்றி, குடும்ப நலன் உறுதியாகும். தற்போது ஸ்ரீ தீர்த்தகிரி பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 2025க்கு முன்னர் கோவிலில் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. புதிய 92 அடி முருகன் சிலை உருவாக்கப்பட்டது. இது இம்மலையின் உச்சியில் இந்தியாவின் உயரமான மலைப்பகுதி முருகன் சிலை, அதாவது 92 அடி உயரம் கொண்டது. இது தீர்த்தகிரி கோவிலின் முக்கிய காட்சியாக மாறி பக்தர்களின் ஈடுபாட்டையும் சுற்றுலாபயணிகளையும் பெருக்கி வருகின்றது. மிகச் சுத்தமான சூழல். சீரமைப்பு பணிகள் முடிவு. புதிய நீர்வீழ்ச்சி மண்டபம் திறக்கப்பட்டுள்ளது. விசேஷமாக புதிய 92 அடி சிலையை காண பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தீர்த்த நீரில் குளித்து புதிய கும்பாபிஷேகத்துக்கு பின் அருள் மேலும் பெருக்கம் கிடைக்கிறது என்று பலர் உறுதிப்பட ஆரம்பித்துள்ளனர். மேலும் முருகன் அருள் பெற அவன் துதி பாடுவோம் வாருங்கள். தீர்த்தகிரி மாமலையில் திகழும் தேவசேனபதியே போற்றி. பாலசுப்பிரமணியராய் பசுமை போல் தோன்றிய பரமனே போற்றி. புனித நீர் தீர்த்தத்தில் புன்னகை காட்டும் புதல்வனே போற்றி. மலைமேல் எழுந்தருளும் வள்ளலே போற்றி. மயில் மீது மிதந்தருளும் மைந்தனே போற்றி. கந்தனே கருணை செய்யும் கதிரோனே போற்றி. வேலனை வெற்றிவேலோனை வீற்றிருக்கும் வீரனே போற்றி. முருகா முருகா என்றவர்க்கு அருள் பொழியும் முதல்வனே போற்றி. வாசல் எதிர்காண வரும் பக்தனுக்கு வாழ்வு தருவோனே போற்றி. பசுந்தேன் புனல் போல் சுரக்கும் பரிசினால் பெருமை தருவோனே போற்றி. சண்டிகையை அழித்த சக்திவேலா போற்றி. தீர்த்த குணங்கள் கொண்ட தேவனே போற்றி. பசுமலர் மாலை பூண்ட பரிபூரண முருகனே போற்றி. வெற்றி வேல் தரும் விரைவான தீர்வுகளின் கருணை முருகனே போற்றி. மலை மேலே வீற்றிருக்கும் மகா தேவனே போற்றி. சின்ன வயதில் கூட சிரிப்புடன் அருள் செய்வோனே போற்றி. அம்மனுடன் விளையாடும் அழகன் போற்றி. பசித்த பக்தனுக்கு பசி தீர்க்கும் பரமசுவாமியே போற்றி. சரவணபவா சரணாகதி தரும் சந்நிதியே போற்றி.
நறுமலர் கொண்டு நவமணி அலங்காரம் பெறும் நாயகனே போற்றி. முருகனெனச் சொல்லும் வாய்க்கே வழி செய்யும் முத்தே போற்றி. இதுபோன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.